தீமைக்கு விலக்குவார். தீமை அணுகாதபடி கர்த்தர் என்ன செய்வாரா? நம்ம தீமைக்கு விலக்கி பாதுகாப்பார். ஆதியாகமம் 31:24 சொல்லுகிறது பாருங்க. அந்த வார்த்தை யாக்கோபுக்கு எதிராக லாபான் தீமை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தாரா? லாபானோடு கூட இடைப்படுகிறார். இன்னும் தீமை செய்யல. தீமை செய்ய லாபான் யோசித்து தான் இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நமக்கு தீமை செய்ய ஒருவன் யோசிக்கிற போதே தேவன் என்ன செய்வார்னா அவனோடு கூட இடைப்படுவார். என் பிள்ளையோடு கூட நன்மையே அன்றி தீமையை பேசாதபடி என்ன செய்ய, லாபான் கிட்ட அப்படிதான் சொன்னார், எச்சரிக்கை ஆயிரு, ஜாக்கிரதை ஆயிரு. என் பிள்ளைக்கு விரோதமா ஏதாவது பேசுன ஆண்டவர் சொல்ல பாருங்க, அந்த எச்சரிப்பு, பயம் நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் உண்டாக்குவார். ஆண்டவருக்கு மகிமை. லாபான் சாட்சி சொல்றான். அதே 31:29 சொல்லுகிறான், தேவன் உனக்காக என்னை எச்சரித்தார் என்று சொல்லுகிறான். நான் இப்படியெல்லாம் உனக்கு தீமை செய்யணும்னு யோசித்தேன், ஆனா தேவன் என்ன செய்தாரு? உனக்காக என்னோடு கூட பரிந்து பேசுகிறவராய், என்னை எச்சரிக்கிறவராய், எனக்கு எதிர்த்து வந்தார் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசமா இருங்க. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் தீமை நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டானது. ஆதியாகமம் 48:16 யாக்கோபு யோசேப்பு கிட்ட சொல்லும்போது சொல்லுகிறான், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி பாதுகாத்த என் தேவன். சாட்சி, அவனோட சாட்சியாக தான் எத்தனை தீமைகள் வந்தது, ஆனால் சாட்சி சொல்றான், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்ட என் தேவன். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லா தீமை வருகிறதுக்கு முன்பதாக. நாம் 24:12 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பாலாக் தீர்மானம் பண்ணுகிறான். அந்த ஜனங்களை சபிக்க அவன் யோசிக்கிற போது பிலேயாமை கொண்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, பிலேயாம் சபிக்கும்படி கடந்து வந்தான். கர்த்தர் இடைப்படுகிறார். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தானா? ஆசீர்வதித்து விட்டு போகிறான். ஆமென் சொல்றீங்களா? உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். தேவன் இடைப்படுவார், தேவன் எதிர்த்து வருவார், தேவன் நிற்பார். அவர் என்ன செய்வாரா? எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவரிடத்துல ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இருங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற, எத்தீங்கும் அணுகாதபடி யோவான் 17:15 போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு நமக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்.